வணக்கம். பல கோடி மக்கள் இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் எல்லாருக்குமே முறையான மருத்துவ வசதிகள் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அரசாங்கம் ஒவ்வொரு சின்ன சின்ன ஊர்களில் கூட ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை நிறுவுறாங்க. இருந்தும் கூட யாருமே மருத்துவ வசதிகள் இல்லாமல் அவதிப்படக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட நவீன மருத்துவம் உடனடியாக சாத்தியப்படணும் அப்படிங்கக்கூடிய நோக்கத்தோடவும் தனியார் மருத்துவமனைகளை அனுமதிக்கிறாங்க. அது இன்னைக்கு ஒரு முக்கியமான தேவையாகவும் இருக்குது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, தனியார் மருத்துவமனைகளின் பணம் சம்பாதிக்கக்கூடிய எண்ணம் தான். ஆரம்பத்தில் சேவை அப்படிங்கக்கூடிய பெயரில் தொடங்கக்கூடிய இந்த மருத்துவமனைகள் கொஞ்சம் பேரான உடனே வழிப்பறி செய்யக்கூடிய கும்பல் அளவுக்கு இறங்கி மருத்துவம் பார்க்க வரக்கூடிய நோயாளிகளை துன்புறுத்துறாங்க, ஏமாத்துறாங்க. இதே மாதிரி தான் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனை ஒன்று உயிரோடு இருந்த பெண் ஒருத்தர் இறந்துட்டதாக சொன்னதோட ஆயிரக்கணக்கில் பணத்தை வாங்கிக்கிட்டு ஏமாற்றி அநியாயமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். பணத்திற்காக தனியார் மருத்துவமனைகளில் தொடரும் அவலம். உயிரோடு இருந்தவரை இறந்துவிட்டதாக கூறிய அநியாயம். அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சையில் இருக்கும் பரிதாபம். பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் முக்கியமான குறிக்கோள் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த துறையில் நுழைஞ்சாலும் அந்த துறைக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச நல்ல பேரையும் களங்கப்படுத்திடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த துறையை முற்றிலுமாக வியாபாரமாக மாற்ற என்னென்ன மாதிரியான விளம்பர யுக்திகளை எல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வாங்க. அதில் அடுத்தவங்களுடைய உயிரே சம்மந்தப்பட்டிருந்தாலும் கவலை அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு புகழும் விளம்பரமும் பணமும் கிடைக்கும் அப்படின்னா 4 பேரை கொல்றதுக்கும் இப்போ தயங்குறதே கிடையாது. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பள்ளி சிறுவனை வச்சு அறுவை சிகிச்சை செய்த சர்ச்சைக்குரிய மருத்துவரின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெண் ஒருத்தருக்கு சிகிச்சை கொடுக்காம பணத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பிய சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்ப்போம். மனிதன் வாழ்வதற்கு உணவு, உடை மற்றும் இருப்பிடம் போன்ற அடிப்படை தேவைகளில் தற்பொழுது மருத்துவமும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. அரசு மருத்துவமனைகள் நவீனமயமாக்கப்பட்டு அனைத்து சிகிச்சைகளுக்கும் உரிய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் அங்கு பணிபுரியும் சில மருத்துவர்களும் மருத்துவமனை ஊழியர்களும் காட்டும் அலட்சியத்தால் பலரும் தனியார் மருத்துவமனையை நாடுகின்றனர். மேலும் பல கிராம பகுதிகளில் அரசு மருத்துவமனைகள் இல்லாததால் அவசர சிகிச்சைகளுக்கு ஊரில் இருக்கும் தனியார் மருத்துவமனைகளையே நாடும் நிலை ஏற்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் பணத்தை மட்டுமே குறியாக கொண்டு செயல்படும் ஒரு சில தனியார் மருத்துவமனைகள் சரியான சிகிச்சை அளிக்காததுடன் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளிடம் சினிமா காட்சிகளையே மிஞ்சும் வகையில் நடித்து ஏமாற்று வேலை செய்து அளவுக்கு அதிகமான பணத்தை கறந்து விடுகின்றனர். மேலும் ஒரு படி மேலே போய் இறந்த பிணத்திற்கு கூட மருத்துவம் பார்க்கும் அவல நிலை பல தனியார் மருத்துவமனைகளில் அரங்கேறி வருகிறது. இந்த சூழ்நிலையில் திருச்சி அருகே உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் உயிரோடு இருக்கும் பெண் இறந்து விட்டதாக கூறி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த அநியாய சம்பவத்தை பற்றி இப்பொழுது பார்ப்போம். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த ஆண்டவர் கோவில் பூசாரிப்பட்டியை சேர்ந்தவர் முருகேசன். கூலி தொழிலாளியாக வேலை செய்து வரும் இவருக்கு சுமதி என்ற மனைவியும் சந்தோஷ், நேதாஜி சுபாஷ், கீர்த்தனா என்ற மகளும் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக வயிற்று வலியால் அவதிப்பட்டு வந்த சுமதி அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று தனது வயிற்று வலி குறித்து மருத்துவரிடம் ஆலோசனை கேட்டுள்ளார். அப்போது அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சில மருந்துகளை பரிந்துரை செய்ததுடன் இந்த மருந்துகளில் சரியாகவில்லை என்றால் ஸ்கேன் செய்து பார்க்கலாம் என்று கூறி அனுப்பி வைத்தனர். அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டொமக் பெயின் இருந்துச்சு, வயிற்று வலி இருந்தது. அதனாடி இப்படி பண்ணிட்டாங்க. 1 மாதம் 2 மாதமாக இருக்குது சொல்லிட்டு இருந்தாங்க. ஹாஸ்பிட்டலுக்குலாம் போனாங்க. அவங்க திடீர்னு என்ன நினச்சாங்களோ தெரியல, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க. பொதுவாக ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா, அதுவும் உடம்புல ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வலி அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன பிரச்சனை, எதனால அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் பிரச்சனைன்னு சொல்லி பரிசோதனைகள் பண்ணுவாங்க. அதோட அந்த பரிசோதனை முடிவுகள் வர்ற வரைக்கும் மருந்துகள் கொடுப்பாங்க. எந்த மருந்து கொடுத்தும் சிகிச்சை பெறவங்களுக்கு உடல்நிலையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னா அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் சுமதிக்கும் வயிற்று வலி அப்படின்னு சொல்லி மருத்துவரை பார்த்துருக்குறாங்க. ஆனால் கொடுத்த மருந்துகளால் அவங்களுடைய வலி சரியாகலை அப்படின்னா ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பி வச்சுட்டாங்க. அதை தொடர்ந்து என்ன நடந்ததுங்கிறத இப்போ பார்ப்போம். நாட்கள் செல்ல செல்ல மருத்துவர் கொடுத்த மருந்துகள் எதற்கும் கட்டுப்படாமல் அதன் தீவிரத்தை காட்டத் தொடங்கியது.
இதனால் வேறு வழியின்றி மீண்டும் அதே மருத்துவமனைக்கு சென்று ஸ்கேன் செய்து பார்த்த பொழுது சுமதியின் வயிற்றில் கட்டி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த கட்டி கேன்சர் கட்டியாக இருக்கக்கூடும் என்று மருத்துவர்கள் சந்தேகித்ததாகவும் தெரிகிறது. எனவே வயிற்றில் இருக்கும் கட்டியின் தன்மையை அறிய பயாப்சி டெஸ்டிற்காக அந்த பெண்ணிடம் சாம்பிளும் சேகரித்து ஆய்வு கூடத்திற்கு அனுப்பி வைத்தனர். ஆய்வு முடிவுகள் வந்த பிறகு மருத்துவ சிகிச்சையை மேற்கொள்ள முடிவு செய்த மருத்துவர்கள் சாதாரண வலி நிவாரணி மாத்திரைகளை மட்டும் கொடுத்துவிட்டு பரிசோதனை முடிவு வந்த பின்னர் தங்களை வந்து சந்திக்கும்படி கூறியிருக்கின்றனர். இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சுமதி பொறுக்க முடியாத வயிற்று வலியால் அவதிப்பட்டு துடித்துள்ளார். வலி நிவாரண மருந்துகளுக்கு கட்டுப்படாமல் வலி தீவிரமானதால் இந்த வலியுடன் போராடுவதை விட உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று முடிவு செய்ததாக தெரிகிறது. அந்த சமயத்தில் மூத்த மகன் சந்தோஷ் வெளியே சென்றுவிட சுமதியின் கணவர் முருகேசனும் அவரது மற்ற பிள்ளைகளும் வீட்டிற்கு வெளியே நின்று ஏதோ பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது வீட்டின் உள்ளிருந்து அலறல் சத்தம் கேட்கவே பதறியடித்துக் கொண்டு முருகேசன் வீட்டிற்குள்ளே ஓடினார். அவரை தொடர்ந்து அவரது மகன் சுபாஷும் ஓடினார். அங்கே முருகேசனின் மனைவி சுமதி மண்ணெண்ணெயை தன் மேல் ஊற்றி தீ வைத்து எரித்துக் கொண்டதை பார்த்து அதிர்ந்து போன அவர் உடனே அருகில் இருந்த தண்ணீரை மனைவி மீது ஊற்றி தீயை போராடி அணைத்தார். இதில் முருகேசனுக்கும் பலத்த தீக்காயம் ஏற்பட்டதுடன் அவரது மகன் சுபாஷுக்கும் லேசான தீக்காயம் ஏற்பட்டது. அம்மா ஒரு மாசமா வவுத்தோலின்னு இருந்தாங்க. என்ன நினச்சாங்கன்னு தெரியல. அம்மா தீ குளிச்சுக்கிட்டாங்க. அதை காப்பாற்ற போனேன். எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் கொஞ்சம் காயம்பட்டுருச்சு. அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போனேன். அம்மா ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போய் ஜிகேமுக்கு கூட்டி போனேன். ஞாயிற்றுக்கிழமை இந்த சம்பவம் நடந்துச்சு. ஞாயிறு திங்கள் செவ்வாய் 3 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் இறந்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க. நெரு பிடிச்ச அவங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரவங்க நான் நெரு பிடிச்சிச்சு சத்தம் கேட்கவுமே வீட்டிலேருந்து வெளியே பார்த்தேன். அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் தண்ணி ஊற்றி அணைச்சி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. அவங்க பக்கத்தில் இருந்து அவங்க வீட்டுக்காருக்கு அவங்க பையன் மேலெல்லாம் பட்டு அவங்க மேலாம் காயமாயிடுச்சு. பக்கத்தில் ஜிகேஎம் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க. அங்கே 3 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ஒரு விபத்தோ அல்லது அசம்பாவிதம் நடந்து காயங்கள் ஏற்பட்டால் அவங்கள மருத்துவமனையில் சேர்ப்பாங்க. அப்போது அந்த குறிப்பிட்ட மருத்துவமனையில் போதிய வசதிகள் இல்லாத பட்சத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அரசு மருத்துவமனைக்கோ அல்லது வேற ஒரு சிறப்பு மருத்துவமனைக்கோ கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் சுமதி தீ வச்சுக்கிட்டதை பார்த்த அவருடைய கணவர் முருகேசன் அவங்கள காப்பாற்ற முயற்சி பண்ணதில் 2 பேருக்குமே தீக்காயம் ஏற்பட்டிருக்கு. அதில் அதிகமான தீக்காயம் அடைஞ்சதுனால சுமதி சிறப்பு மருத்துவமனையான தனியார் மருத்துவமனையிலையும் முருகேசனை திருச்சி அரசு மருத்துவமனையிலும் சொந்தக்காரங்க சேர்த்துருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத இப்போ பார்ப்போம். சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம்பக்கத்தினர் உடனடியாக இருவரையும் மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றனர். இதில் காயமடைந்த சுமதியை மணப்பாறையில் உள்ள தனியார் மருத்துவமனையிலும் முருகேசனை திருச்சி அரசு மருத்துவமனையிலும் உறவினர்கள் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இந்நிலையில் 90% தீக்காயங்களுடன் மணப்பாறையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட சுமதி 3 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்தார். சுமதி குடும்பத்தாரிடம் மருந்துகளுக்காகவும் சிகிச்சைக்காகவும் முதற்கட்டமாக 50,000 ரூபாயை பெற்றுக்கொண்ட மருத்துவ நிர்வாகம் கடந்த செவ்வாய்க்கிழமை சிகிச்சை பலனின்றி சுமதி திடீரென இறந்துவிட்டதாக உறவினர்களிடம் தெரிவித்துள்ளனர். மேலும் 50,000 ரூபாய் கொடுத்தால்தான் உடலை கொடுக்க முடியும் என்றும் கராராக தெரிவித்துள்ளனர். உடனே அவரது உறவினர்கள் இருந்த பணத்தை எல்லாம் கட்டிவிட்டோம், எப்படியாவது சில நாட்கள் பொறுத்து கொள்ளுங்கள், மீதி பணத்தை எப்பாடுபட்டாவது கட்டிவிடுகிறோம் என்று கூறியிருக்கின்றனர். ஆனால் உறவினர்கள் எவ்வளவோ கெஞ்சியும் மருத்துவமனை நிர்வாகம் பணம் இல்லாமல் உடலை தர முடியாது என்று மறுத்துவிட்டது. அது மட்டுமின்றி தீக்குளித்து இறந்ததால் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது என்றும், எனவே அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்று பிரேத பரிசோதனை செய்துதான் உடலை வீட்டிற்கு எடுத்துச் செல்ல முடியும் என்றும் கூறியுள்ளனர். இதைத் தொடர்ந்து பல இடங்களில் வட்டிக்கு கடன் வாங்கி தனியார் மருத்துவமனையில் பணத்தை கட்டிய பெண்ணின் உறவினர்கள் சுமதியை மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை தங்கச்சி வீட்டில் இப்போ இதாக இருந்து சீமை தண்ணி ஊற்றிக்கிட்டப்பல சார், சீமை தண்ணியை ஊற்றிக்கவும் தீ பிடிச்சப்போ எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு ஓடணும். ஆஸ்பத்திரி கொண்டு போவோம், சுகத்துக்கு கொண்டு போனால் அங்கே பார்க்க முடியாதுன்ட்டாங்க. பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போக சொல்லவும் இடையில போயிட்டு திருப்பி முருகேச ஆஸ்பத்திரிக்கு கொண்டாந்தாங்க. முருகேச ஆஸ்பத்திரிக்கு வரவும் அங்கே சேர்த்தாங்க, உயிருக்கெல்லாம் ஆபத்து இல்லை, நாங்கள் உயிருக்கு பார்த்து தர மாட்டோம் அப்படின்னாங்க. சார் உயிருக்கு இல்லை சார், பணமெல்லாம் நிறையா கட்டினேன் சார், நான் பணம் நிறையா கட்டுறேன், எங்கள் தங்கச்சி மட்டும் பொழைச்சா போதும் சார் அப்படின்னு திருப்பி சேர்த்து பணம் கட்ட சொன்னாங்க. நேற்று மத்தியானமா அப்படியே லைட்டாக மூச்சு திணறவும் மெடிக்கலில் சீட்டுக்கிட்டு எல்லாம் வாங்கி கொடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. 1 மணி நேரத்துக்குள்ள இறந்து போயிடுச்சு அப்படின்ட்டாங்க.
இறந்து போனவங்க ஊர் சனமே வந்துருச்சு, இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல ஊர் சனமே வந்து நாங்கள் உட்காந்துருந்து அவர் என்ன சொல்லிட்டு சார் கொடுங்க சார் அப்படின்னு நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் சார், இறந்து போயிட்டாங்கிறாரு. நான் வீட்டுக்கு கூட்டி போகிறேங்கிறேன். அதுக்கு சொல்கிறாரு இல்லை நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பெரியாஸ்பத்திரிக்கு கொண்டு போனவங்க நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் போனீங்கனாலும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுவாங்க. நாங்கள் திருப்பி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி கிடி பண்ணாங்க. பணம் பில்லு எவ்வளோன்னு கேட்டதுக்கு 55,000 பில்லு போட்டிருந்தாங்க. நான் மெடிக்கல்லே வாங்கி கொடுத்தது 70,000 காசு வச்சு 50,000 மேலே மெடிக்கலில் வாங்கினேன். 55,000 கட்டிட்டு போனாங்க. இவ்வளவு பணம் கட்ட முடியல, வைக்க முடியல, இறந்து போயிட்டாங்க. இங்கே ஒருத்தர் சத்தம் போட்டு கிடக்குறாங்க. நான் கூட்டி கொண்டு போய் உங்களை போக சொல்லிட்டு நான் பணம் கட்டணும், அதெல்லாம் முடியாது, பணத்தை கட்டிட்டு பணத்தை எடுத்துகிட்டு போங்கன்ட்டாங்க. திருப்பி பணத்தை வாங்கி 55,000 5,000 குறைச்சிட்டு ஒரு 10,000 கட்டிடுறேன். அதோட சேர்த்து 54,000 கட்டிட்டு பெரியாஸ்பத்திரி தூக்கிட்டு வந்தோம். சுமதி இறந்து விட்டதாக தனியார் மருத்துவமனை அறிக்கையை அரசு மருத்துவர்களிடம் கொடுத்த உறவினர்கள் விரைவில் பிரேத பரிசோதனை முடித்து உடலை தருமாறு கோரிக்கை வைத்துள்ளனர். அந்த மருத்துவ அறிக்கையை பெற்றுக்கொண்ட மருத்துவர்கள் சுமதியின் உடலை மார்ச்சுவரிக்கு கொண்டு செல்லுமாறு கூறியிருக்கின்றனர். சில நேரங்களில் உயிரோடு இருக்கிறவங்களை இறந்துட்டாங்க நினச்சி அவங்களுடைய இறுதிச் சடங்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் செஞ்சதுக்கு பின்னாடி அவங்க உயிரோடு இருக்கிறது தெரிய வரும். இதே மாதிரி சில நேரங்களில் மருத்துவமனைகளும் சிகிச்சைக்காக வந்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்க மருத்துவர்கள்லாம் தப்பாக சொல்லி போஸ்ட்மார்ட்டம் செய்ய எடுத்துகிட்டு போகிறப்போ உயிரோடு இருக்கிறத கண்டுபிடிச்ச கதைகள் நிறையவே உண்டு. இதே மாதிரி தான் மணப்பாறையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சுமதி இறந்துட்டதா சொன்ன மருத்துவமனை அவங்களுடைய உடலை அரசு மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அரசு மருத்துவமனையில் அவங்களுக்கு உயிர் இருக்கிறத பார்த்துட்டு உடனே அவங்கள அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிச்சதா சொல்லப்படுறதை பற்றி இப்போ பார்ப்போம். மருத்துவமனை ஊழியர்கள் உடலை ஸ்ட்ரெச்சரில் வைத்து மார்ச்சுவரிக்கு கொண்டு செல்லும் பொழுது சுமதியின் கை கால்களில் அசைவுகள் இருந்ததுடன் லேசான முனகல் சத்தமும் கேட்டுள்ளது. இதை பார்த்த ஊழியர்கள் உடனடியாக மருத்துவர்களுக்கு இந்த தகவலை தெரிவித்ததை அடுத்து விரைந்து வந்த மருத்துவர்கள் சுமதிக்கு உயிர் இருப்பதை பார்த்து உடனே அவரை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். நான் +2 படிக்கிறேன். என் பேர் சந்தோஷ். காலைல பரிச்சை எழுதுறதுக்காக அம்மாட்ட போய் கேட்டேன். நான் பெரியம்மா தான் சொன்னாங்க, இது மாதிரி பரிச்சை எழுத போகிறாண்டி அப்படின்னு சொல்லவும் எங்கள் அம்மா தலையை மட்டும் ஆட்டினாங்க. நான் சரி அது நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் காலைல விழுந்துட்டு நான் போய் பரிச்சை எழுத போயிட்டேன். எழுத போயிட்டு நான் உட்காந்து பரிச்சை எழுதிட்டு 12:45 வெளியே வந்தேன். வெளியே வரவும் அண்ணன் இருந்தான். அண்ணன் வந்து வண்டியில் கூட்டி வரவும் எனக்கு இப்போ ஜிஹெச்சில் அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் எனக்கு பக்கீர்னு போச்சு. சரி உள்ளே வந்து இங்கே வந்து கேட்டால் எனக்கு செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் உள்ளே போய் நர்ஸ்ட்டை கேட்டால் உசுரோட இருக்காங்க, ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்காங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இங்கே கூட்டி வந்து வச்சுருக்காங்க. அதாவது நோயாளிகள் இறந்து விட்டால் அந்த இறந்து விட்டதை உறுதிப்படுத்த வேண்டும். நவீன தொழில்நுட்பம் கருவிகளை கொண்டும் உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. மருத்துவர்கள் அவசர கோலத்தில் நோயாளி இறந்து விட்டதாக சான்றிதழ் வழங்கக்கூடாது. இதுபோன்ற நிகழ்வுகள் பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. எனவே இதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் மருத்துவர்கள் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். சில நேரங்களில் இது போன்ற தவறுகள் நடப்பதற்கு அதிகமான வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக எலக்ட்ரிக் ஷாக் என்று சொல்லக்கூடிய மின்சார ஷாக் மூலமாக இருந்தாலோ அல்லது மிக கடுமையான குளிரால் பாதிக்கப்பட்டு இறந்து விட்டாலோ இது போன்ற சூழ்நிலைகளில் இறப்பு சான்றிதழ் வழங்குவதில் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். எனவே இப்படிப்பட்ட நிலைமைகளில் மீண்டும் நோயாளி உயிருடன் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எனவே இதெல்லாம் ஏற்கனவே மருத்துவ பாடத்திலே உள்ளது, மருத்துவ கல்வியிலே சொல்லிக் கொடுக்கிறார்கள். எனவே தான் மீண்டும் இந்த இறப்பு சான்றிதழ் வழங்கும் பொழுது மருத்துவர்கள் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதனை இந்திய மருத்துவ கவுன்சிலும் அதேபோல் பல்வேறு மருத்துவ சங்கங்களுமே மருத்துவர்கள் சொல்கிறது. எனவே மருத்துவர்கள் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் சுமதி தற்பொழுது வரை உயிருக்கு போராடி கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் சிகிச்சைக்காக கிட்டத்தட்ட ₹1,00,000 மேல் பெற்றுக்கொண்ட தனியார் மருத்துவமனை நிர்வாகமோ மிக அலட்சியமாக அவர் இறந்து விட்டதாக கூறி உயிருக்கு போராடி கொண்டிருந்தவரின் சிகிச்சையை நிறுத்தியதுதான் அநியாயம். இதற்கிடையே சுமதியின் உறவினர்கள் தனியார் மருத்துவமனை நிர்வாகம் இறந்துவிட்டதாக கூறியதை நம்பி இறுதிச் சடங்குகள் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ததுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சுமதியின் கணவர் முருகேசனையும் இறுதிச் சடங்குகள் செய்வதற்காக மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்து வந்ததுதான் கொடுமை. என் பேர் முத்தம்மா. அந்த பிள்ளை வந்து எனக்கு நாத்தனா வேணும் இங்கே இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி அவர் டாக்டர் சொன்னார். சொல்லவும் நாங்கள் அவர் வந்து திருச்சி பெரியாஸ்பத்திரியில் சேர்த்துருந்தோம். அங்கே இருக்கவங்கள சரி கார் எடுத்து கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க கார் எடுத்து கூட்டிகிட்டு வந்து அங்கே சுடுகாட்டில் உட்கார வச்சிட்டோம். அவங்கள சரி கொண்டு வந்துடுவாங்க, நீங்கள் அங்கேயே இரு, நடக்க முடியல அப்படின்னு சொல்லவும் அங்கேயே உட்கார வச்சிட்டோம். அப்புறம் இங்கே வந்து ஆஸ்பத்திரியில் வந்து பார்க்குறப்ப உசுர் இருக்குது அப்படிங்கவும் அந்த பையன் என் பொண்டாட்டி உசுராக இருக்குது அப்படின்ட்டு அங்கேருந்து இங்கே வந்து பொண்டாட்டியை பார்த்துட்டு பொண்டாட்டியை பார்க்கவும் ரொம்ப இதாக இருக்கவும்
சுபத்தில் கொண்டே சேர்த்து விட்டோம். பெரியாஸ்பத்திரி தூக்கிட்டு வந்து எல்லாம் போனால் உடச்சி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு போய் எங்கள் ஊரில் போய் சுடுகாட்டில் பந்த போட்டிருக்காங்க, விறகு வச்சுருக்கோம், எல்லாம் தூக்கி போட்டு ஊர் சனமே வந்துட்டாங்க சார். அப்படி பேர் வந்து உட்காந்துருக்காங்க. இங்கே வந்து பெரிய டாக்டர்கிட்ட பார்த்தாங்க. அவர் வந்து பார்த்துட்டு உயிர் இருக்குது அப்படிங்கிற. இந்த உயிர் இருக்கிறவரை ஏன் சார் எங்களுக்கு டாக்டர் போய் சொல்லணும்? எங்களுக்கு அது கேட்டு சொல்லுங்கள் சார். கவர்மெண்ட் நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் பணத்தை பூரா கட்டி எங்கள் பிள்ளைய உயிர் அப்படி சொன்னேன். நான் செத்தா என் பிள்ளைய தூக்கிட்டு போயிடுறேன், காப்பாற்றினா சம்மந்தப்பட்டு சேர்த்தேன். செத்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்போ பெரிய ஆஸ்பத்திரியில் எப்படி சார் உயிர் இருக்குது? இன்றைக்கி 9 மணிலேருந்து செத்து போயிட்டாங்க. நாங்களும் உட்காந்துட்டு இப்போ தான் சார் உயிர் இருக்குது, நீங்கள் என்னமா செத்து போயிட்டாங்கன்னு இப்போ கவர்மெண்ட் டாக்டர் கேட்குறாங்க. இந்த டாக்டர் ஏன் சார் எங்களை செத்தேன்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சி விட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பிச்சி விடணும். பெரிய ஆஸ்பத்திரிக்கு ஒரு ஊர் சனமே வரோம் சார் செத்து போயிட்டோம்னா. ஆற்றுல போய் பாருங்கள், சுடுகாட்டில் பந்தை போட்டு வச்சுருக்காங்க, விறகள்ளி போட்டு வச்சுருக்கோம், எல்லாம் போட்டு வச்சு இந்த 3 பிள்ளைங்க கூட்டிருந்தாங்க. அழகிற சார் இந்த 3 நாளாக அந்த மாதிரி இதுக்கு எங்களுக்கு எதனாலும் கேட்டு எனக்கு பசிக்கு சத்ததுக்கு எங்களுக்கு நடவடிக்கை கேட்டு சொல்லணும் சார். டாக்டர் தம்பதிகளால் நிர்வகிக்கப்படும் இந்த தனியார் மருத்துவமனை கடந்த 2007ஆம் ஆண்டு கின்னஸ் சாதனையில் இடம்பெற வேண்டும் என்பதற்காக தங்கள் மகன் திலீபன் மூலம் சிகிச்சை பெற வந்த உறவுக்கார பெண்ணுக்கு சிசேரியன் செய்ய வைத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த பிரச்சனை பெரிய அளவில் வெடித்ததால் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் அப்பொழுது டாக்டர் தம்பதியை போலீசார் கைது செய்ததுடன் அவர்களது மகன் திலீபன் சிறுவர் சீர்திருத்த நீதிமன்றத்தில் சரணடைந்தார். பின்னர் நீதிமன்றத்தில் தானும் மனைவியுமே ஆபரேஷன் செய்தோம் என்றும் மகன் சிகிச்சை மீதமிருந்த ஆர்வத்தால் உடனிருந்தான் என்றும் கூறி வழக்கிலிருந்து தப்பித்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது உயிரோடு இருப்பவரை இறந்துவிட்டதாக சான்றிதழ் வழங்கிய சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது போன்ற சம்பவங்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது மருத்துவமனைகள் மீது மக்களுக்குள்ள நம்பிக்கையை கெடுக்கிறது, நம்பிக்கையை தகர்க்கிறது. மருத்துவம் வியாபாரமயமானதும் தனியார் மயமானதும் கார்ப்பரேட் மயமானதும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு முறைகேடுகளை ஏற்படுத்தி வருகிறது. மருத்துவ நெறிமுறைகளை குழி தோண்டி புதைக்கக்கூடிய போக்கை ஏற்படுத்தி வருகிறது. எனவே இத்தகைய போக்குகளுக்கு முடிவு கட்ட வேண்டும். தனியார் மருத்துவமனைகளை ஒழுங்குபடுத்துவதற்காக மத்திய அரசாங்கம் சட்டம் கொண்டு வந்துள்ளது. அதுபோல தமிழக அரசும் சட்டம் கொண்டு வந்துள்ளது, அதற்கான விதிமுறைகளை உருவாக்கியுள்ளது. ஆனால் மருத்துவமனைகளை இன்றைக்கு ஒழுங்குபடுத்துவதற்கு பதிலாக, முறைப்படுத்துவதற்கு பதிலாக சிறிய மருத்துவமனைகளையும் நர்சிங் ஹோம்களையும் மூடக்கூடிய ஒரு அவலநிலையைத்தான் தமிழக அரசு உருவாக்குகிறதே ஒழிய மருத்துவமனைகளில் குறிப்பாக தனியார் மருத்துவமனைகளில் நடைபெறக்கூடிய இத்தகைய முறைகேடுகளையும் கட்டண கொள்ளையும் தடுப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் தமிழக அரசு எடுக்காது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகளிலும் அவற்றை முறைப்படுத்துவதற்கும் கட்டணங்களை நெறிப்படுத்துவதற்கும் தமிழக அரசு உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இதுபோன்ற தவறுகளை செய்யக்கூடிய நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதோடு தொடர்ந்து இது போன்ற முறைகேடுகளில் ஈடுபட்டால் அந்த மருத்துவமனைகளுக்கு வழங்கக்கூடிய உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மருத்துவமனைகள் அப்படிங்கிறது உயிரை காப்பாற்றக்கூடிய இடமா அல்லது உயிரோடு இருக்கிறவங்களை வந்து கொல்லக்கூடிய இடமா அப்படின்னு மக்கள் நொந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு சில தனியார் மருத்துவமனைகள் நிலை இன்னைக்கு இருக்குது. இன்றைக்கி வந்து இன்னொன்று சொல்கிறாங்க, அது எங்ககிட்ட அந்த வசதி இருக்குது இந்த வசதி இருக்குதுன்னு சொல்லிட்டு அடித்து விடக்கூடிய மருத்துவமனைகளின் நிலை என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டால், மருத்துவமனை நிர்வாகம் பணம் பிடுங்கிறதுக்கு வேலை செய்யலாம், ஆனால் ஒருத்தர் உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூட முடியாத அளவுக்கு அந்த மருத்துவமனையின் மருத்துவர்கள் இருக்கிறாங்க. எப்படி வந்து மக்களுக்கு வைத்தியம் பார்க்குறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் வெளிச்சம். இந்த ஒரு சம்பவம் மட்டும்தானா இல்லை வேறு ஏதாவது தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டு பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறத காவல்துறையினர் விசாரிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஒரு சிறுவனை வச்சு விஷப்பரீட்சை எடுத்த மருத்துவரை மறுபடியும் இயங்க அனுமதித்ததே தவறு அப்படிங்கக்கூடிய சூழலில் மறுபடியும் அவங்களுடைய மருத்துவமனையில் ஒரு அவலச்சம்பவம் நடந்திருக்கு. அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். நாளைக்கு வேறொரு சம்பவத்தோடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவகுமார்.